ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, என் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவே. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, என் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவே. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தெய்வம் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தெய்வம் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்ராவும் முடியும், ரெகோபோத் எனக்காக துவங்கப்படும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்ராவும் முடியும், ரெகோபோத் எனக்காக திறக்கப்படும். எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனியவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எவரும் இல்லை, வழக்காடுவோர் இனியவரும் இல்லை. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தெய்வம் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தெய்வம் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். செங்கடலும் தீரக்கும், கண்மாலைகள் பீலக்கும், எரிகோகள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கற்பங்களும் மோய்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். செங்கடல்கள் தீரக்கும், கண்மாலைகள் பீலக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கட்டுகளும் அவள்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். தகுதியே இல்லை என சொல்வோரும் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பே. தகுதியே இல்லை என்று சொல்வோரும் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பே. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தெய்வம் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தெய்வம் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஆமென். கரங்களை. வாக்குத்தத்த ஆராதனைக்காக கூடியிருந்த போது தேவன் ஒரு அற்புதமான வசனத்தை நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து. ம் 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 ம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பென்யமீனை குறித்து ஒரு 4 ஆசீர்வாதத்தை மோசே மூலம் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ஒன்று, அவன் எப்படி இருப்பானா, அவருக்கு பிரியமாய் இருப்பான். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், ஒரு பெற்றோர் தங்களுடைய பிள்ளை தனக்கு பிரியமா இருக்குன்னு நினைக்கிறது போல ஆண்டவரும் நம்ம யாருக்கு பிரியமா இருக்குன்னு நினைக்கிறாரு. ஆமாம், அவருக்கு பிரியமா இருப்பான். 2வது, அவரோட சுகமாய் தங்குவான். அல்லேலூயா. அப்போ அவரோட இருந்தால் எப்படி தான் நம்ம இருப்போம்? சுகமாக தானே இருப்போம். ஆமென். அவரோடு
சுகமா என்ன செய்வான்? தங்கி இருப்பான். மூன்றாவது, அவர் அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி, நாலாவது அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார், எல்லைக்குள்ளே தங்குவார். இந்த 4 ஆசீர்வாதங்களையும் மோசே மூலம் எந்த கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டது? பென்யமீன் கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். இந்த 4 ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கும் சேர்த்து தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேலுக்கு சொன்ன அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கும் சேர்ந்து தான் வருகிறது. அல்லேலூயா. இந்த 4 ஆசீர்வாதங்களையும் இந்த வாரத்தில் தியானிப்போம். இதில் கடைசியாக தேவன் சொன்னது, அவன் எல்லைக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய எல்லைக்குள்ளே என் ஆண்டவர் வாசமாயிருப்பார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய எல்லைக்குள்ளே என் ஆண்டவர் வாசமாயிருப்பார். அப்படின்னா உங்களுக்குன்னு சில எல்லைகள் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க குடியிருக்கும் எல்லையை கர்த்தர் நியமித்தார். நீங்க இருக்க வீட்டுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்க வேலை செய்யும் எல்லையை கர்த்தர் நியமித்தார். அதனால எந்த வேலையா இருந்தாலும் அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும், முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா. நீங்க செய்யும் தொழிலை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அதற்காக என்ன சொல்லணும்? ஆமென், நன்றி சொல்லணும். நீங்க படிக்கிற ஸ்கூலை யார் உங்களுக்கு கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். இது என்ன ஸ்கூலு, ஒன்றும் இல்லை அப்படின்னு முழுமுறக்கூடாது. உங்களுக்கு கற்றுத்தருகிற டீச்சர்ஸை யாரு கொடுத்தா? அதுக்காக என்ன பண்ணணும்? கல்லெடுத்தா எரியணும்? எல்லாம் நல்லா என்ன செய்யணும்? ஆண்டவரே எங்கள் டீச்சர்ஸுக்காக உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லணும். அல்லேலூயா. வாடகைக்கு இருக்கிறவங்க உங்களுக்கு வாடகைக்கு இருக்கிறதுக்கு நல்ல ஓனரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். வாடகைக்கு இருக்கிறவங்கள அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ரொம்ப கம்மியாக இருக்குது, குறைஞ்சிக்கிட்டு போகுதா? அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் 29 வருஷம் இந்த ஊரில் வாடகைக்கு இருந்தேன். இப்போவும் பெரிய பங்களா இல்லை, ஒரு சின்ன சிம்பிளான வீட்டில் இருக்கேன். ஆனாலும் இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர். ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அல்லேலூயா. இப்படி எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, இந்த எல்லைகளிலெல்லாம் கர்த்தர் இருக்கிறார். These are your boundaries. இவைகளெல்லாம் உங்களுடைய எல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எல்லை இல்லாதவர். ஆமென். God is unlimited. ஆமென் சொல்லுங்க. அவர் இந்த பூமிக்கு எல்லையை வைத்தார். ஆமென். என்ன வச்சாரு பூமிக்கு? ஆமென். 74வது சங்கீதம் 17வது வசனம். அடுத்தவங்க எடுத்து வச்சுக்கோங்க. 72வது சங்கீதம் 8வது வசனம். பூமியின் எல்லைகளை எல்லாம் திட்டம் பண்ணினீர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பூமியின் எல்லைகள் எல்லாம் திட்டம் பண்ணது யாரு? கர்த்தர். எங்கெங்க ஆப்பிரிக்கா இருக்கணும், எங்க இந்தியா ஆசியா இருக்கணும், எங்க யூரோப் இருக்கணும், எங்க அமெரிக்கா இருக்கணும், எங்க கல்ஃப் நாடு இருக்கணும்னு திட்டம் பண்ணது யாரு? கர்த்தர். இந்தியாவை பார்த்துக்கிட்டு எங்கேயும் போக முடியாது. ஆகவே பூமியின் எல்லையை என்ன செய்தீர்? திட்டம் பண்ணினீர். ஹல்லேலூயா. ஆமென். பூமியின் எல்லையை தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். 2வது வசனம் 72:8 வாசிங்க. வரு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். ஓ, பைபிளை மூடிட்டு நல்லா கைத்தட்டுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பூமியின் எல்லையை என்ன செய்தார்? திட்டம் பண்ணினார். 2வது என்ன சொன்னேன்? பூமியின் எல்லையை என்ன செய்வார்? அரசாளுவார். ஹல்லேலூயா. பூமிக்கு எல்லையை வைத்தார். பூமியின் எல்லை எங்கெங்க இருக்கணும், எங்கெங்க இருக்கணும்னு திட்டம் பண்ணினார். பாருங்க, அதெல்லாம் மேப்பில் கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க எவ்வளவு கெட்டிக்காரங்க நம்ம ஆளுங்க. நம்முடைய எல்லைகளை எல்லாத்தையும், இந்தியாவுக்கு எல்லை எது, இங்கே எல்லை எது, அங்கே எல்லை எது, ஒரு எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. எது? அதுவும் தெரிய மாட்டேங்க. ஐயோ, உங்களெல்லாம் கன்னியாகுமரியில் கூட்டு போய் கடலை தள்ளி விடணும் போல இருக்கு. ஒரு எல்லையை கர்த்தர் என்ன செய்தார்?
ஆமென். கல்லுக்குள் தேசத்தின் எல்லையை வைத்தவர் நீ, தேசத்தை ஆசீர்வாதமாக்குவீர். நம்ம இந்திய தேசத்துக்கு எல்லையை வச்சது யாரு? சொல்லுங்க வாய் திறந்து. அல்லேலூயா. பூமிக்கு எல்லை வைத்தார். பூமியின் எல்லையை அரசாளுகிறார். சைனா நெருக்கிக்கிட்டு இருக்கிறான், பாகிஸ்தான் நெருக்கிக்கிட்டு இருக்கிறான். நாங்க கொஞ்சம் என்க்ரோச் பண்ணட்டும்னு சைனா பக்கத்துல அருணாச்சலபுரம் இருக்கான். அருணாச்சல பிரதேசம் அங்கெல்லாம் உள்ள வர்றானா. ஆனா நம்ம எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் என்ன செய்வாங்க? ஆனா கர்த்தர் எல்லையை பாதுகாக்கிறார். அவர் பூமியின் எல்லையை திட்டம் பண்ணினார். பூமியின் எல்லையை என்ன செய்வார்? அரசாளுவார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வானத்துக்கும் எல்லையை வச்சாரு. ஆமென். அந்த அது என்ன பாட்டு? நான் இந்த பாட்டை வேற பாட்டு, வானத்தை போல மனம் படைச்ச அந்த பாட்டு வருது பாருங்க. எப்படி பாட்டு? என்ன பாட்டு தம்பி? அதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். சொல்லுங்க. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க வானத்தை போல. அப்ப வானத்துக்கு என்ன வச்சிருக்கிறாரு? நம்ம பார்த்தா ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 104:9. ஆமென். யோபு 38:11. 2 வசனங்களை வாசிங்க. நீங்க வானத்திற்கு தேவன் என்ன வச்சாருன்னு சொன்னேன்? ஒரு எல்லையை வைத்தார். இப்ப நீங்க வாசித்தது கடலுக்கு எல்லை வைத்தார். சரி, 2வது வச்சுக்கிறோம். என்ன வச்சாரு? முதல்ல எதுக்கு வச்சார் எல்லை? பூமிக்கு ஒரு எல்லையை வைத்தார். 2வது பூமியில ரொம்ப பெருசு என்னது? கடல். கடல் பார்த்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ரொம்ப பேர் பார்க்காம இருக்கீங்க. இந்த பையங்கள்லாம் பார்க்கல போல் இருக்கு. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. கடலை கூட்டிட்டு போய் காட்டுங்க. அந்த கடலுக்கு கடவாதிருக்கும் எல்லையை வைத்தார். சங்கீதம் 104:9 வாசிங்க. அவர்கள் திரும்பவும் வந்து பூமியை மூடிவிடாதபடிக்கு கடவாதிருக்கும் எல்லையை வைத்தார். அல்லேலூயா. தேவன் கவனிங்க. எல்லாரும் சின்ன பையங்க எல்லாரும் கவனிங்க. சரி, எல்லாரும் என்ன பார்க்கணும்? செல்போன் நோண்டவோ வேற எதுவும் நோண்டக்கூடாது. ஓகேவா? இப்ப கவனிங்க. தேவன் இந்த பூமியை உருவாக்க முன்னால இந்த பூமி எப்படி இருந்தது? முழுவதும் எப்படி இருந்தது? தண்ணீரால இருந்தது. வெறுமை அல்ல. எப்படி இருந்தது? தண்ணீரால இருந்தது. இப்ப தேவன் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது இந்த தண்ணீர்கள் எல்லாம் என்ன செய்யணும்? ஓரிடத்திற்கு போகணும். வெட்டாந்தரை உண்டாக வேண்டும் என்று சொன்னார். கவனி, பைபிள் படிக்கக்கூடாது. என்ன பாரு, டேய் என்ன கவனிங்க, நான் என்ன சொல்றேன் கவனிங்க. என்ன பண்ணாரு? முதல்ல என்ன பண்ணாரு? தண்ணி எல்லாம் எங்க போகணும்னு சொன்னாரு? ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னாரு. 2வது அதுல என்ன உண்டாயிற்று? வெட்டாந்தரை உண்டாயிற்று. இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு, ஓகேவா? ஆமென். அந்த கேள்வி என்னன்னா, கடல் பெருசா பூமி பெருசா? கடல்ல நீந்தி போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா எவ்வளவு பெருசுன்னு? கடல் பெருசா பூமி பெருசா? ஆமா. அப்ப நிறைய பகுதி எதை சேர்ந்திருக்கு. ஆனா அந்த கடல் என்ன செஞ்சிடக்கூடாது? பூமியை மூடிடக்கூடாது. அப்படித்தான் ஒரு சுனாமி வந்தது இல்லையா 2000 எப்பமோ? 2004. சரி, ஓகே. அது எப்போ வந்தானே நம்ம அதை யோசிக்க போறோம். ஏன்னா நம்ம இப்போ யாருமே சுனாமியில சிக்கல. கவனிங்க, கடவாதிருக்கும் எல்லையை. ஆமா, இன்னொரு வசனத்துல இருக்கும் பாருங்க. இம்மட்டும் வா. ஆமென். என்ன செய்யாத? மிஞ்சி வராதே. இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. யோபு 38:11 வாசிங்க. யோபு 30. இம்மட்டும் வா,
மிஞ்சி வராதே. இது வா, இதுக்கு மிஞ்சி நீ என்ன செய்யக்கூடாது. ஆமென். கடலுக்கு எல்லையை வைத்தவர் நீர். ஹல்லேலூயா. கடலுக்கு எல்லையை வச்சது நம்ம ஆண்டவருங்க. நல்லா கை தட்டக்கூடாது ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. உன் அலை பெருமை. அலை வந்தாலே அதுக்கு என்னதான் பெருமை. அதில் ஆணலை பெண்ணலைன்னு இருக்குமா. பெண்ணலை கொஞ்சம் எப்படி வருமா, ஆனால் அதை மாற்றி வச்சிருக்கணும். பெண்ணலை எப்படி வருமா, எங்கே பார்த்தாலும் பெண்ணலை தான் அங்கே பேரலையாக இருக்கு. ஆணலை எப்படி வருமா, சீறிக்கிட்டு வருமா. ஆண்டவர் பார்த்தாரு, நீ எங்கடி சீருவ, இந்த எல்லையை தாண்டப்படாது. ஹல்லேலூயா. கடலுக்கு எல்லையை வைத்தவர். ஆமென். உலகத்திலே பெரியவர். ஹல்லேலூயா. இம்மட்டும் வா. ஆமென். கடல் அங்கிருந்து என்ன நினைக்குமா, இன்னைக்கு புஷ் நீ போய் இந்த உலகத்தையே என்ன செஞ்சிருவோம், அழிச்சிருவோம். நீ நடுக்கடல்ல என்ன வருது, அலை உருவாகி வர 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 கரைக்கிட்ட வந்தோன்னா புஷ் போயிடும். அதனுடைய பெருமையெல்லாம் என்ன செஞ்சிடும், அடங்கிரும். பெருமையை அடக்கிறவர், கடலின் பெருமையை அடக்கிறவர் நம்முடைய கர்த்தர். இதெல்லாம் நினைச்சு ஆண்டவருக்கு என்ன சொல்லணும், நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வானத்திற்கு எல்லையை வைத்தார். வானத்தின் எல்லையை வைத்தவர் நீ. ஆமென். ஏசாயா 44 அதிகாரம் 24வது வசனம். ஏசாயா 44:24. எடுக்க லேட் ஆகுதுல்ல. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து, நானே வானங்களுக்கு விரிச்சு வச்சுட்டார். எது மாதிரி, நம்ம இந்த மேட்டை விரிச்சிருக்காங்க பாருங்க, இந்த மேட்டை விரிச்சது மாதிரி என்ன செஞ்சுட்டார், ஆகாயத்தில் வானத்தை எத்தனை பேர் விரிச்சாங்களாம், இந்த மேட்டை 2 பேரும் எப்படி விரிச்சிருப்பாங்க. அவர் ஒருவராய் எதை விரிச்சிட்டாரு, ஆமென், வானங்களை ஒருவராய் விரித்து, அது எங்கெங்க இருக்கணும்னு அதுக்கு ஒரு பில்லர் இல்லாம எல்லையை போட்டுட்டாரு. இதெல்லாம் தான் கர்த்தர் சுவிசேஷம் சொல்லாமலே இதன் மூலம் ஆண்டவர் பேசுகிறார். சங்கீதம் 14:1 சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று. ஆமா, தேவன் இல்லை. அவரை காட்டுனா வானத்தை பாடுறா மடையா, கடலை பாடுறா நண்பா. பூமி, இது நம்ம மடையன்னு யாரும் சொல்லக்கூடாது. பூமியை பாடுறா சிநேகிதா. இதெல்லாம் என்ன சொல்கிறது, God is a creator. ஹல்லேலூயா. வானத்துக்கு நல்லா என்ன போட்டுட்டாரு, எல்லையை போட்டுட்டாரு. அதே இது ஏசாயா 42:2 ஒரு வசனம் இருக்குமே, 5வது வசனமா, 42. வானங்களை அவைகளை விரித்து, வானங்களை சிருஷ்டித்து அவைகளை என்ன செஞ்சிட்டாரு, விரிச்சு வச்சிட்டாரு, எல்லை அங்க போட்டுட்டாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் யார் செஞ்சது, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. பூமிக்கு எல்லையை வைத்தார், அவர் தான் வச்சாரு. கடலுக்கு எல்லையை வச்சது யாரு, ஆண்டவர் தான் வச்சாரு. வானத்துக்கு எல்லையை வச்சது யாரு. அதனால சொல்றான், வானமே எங்கள் எல்லைங்கிறான். வானம் எங்க போய் முடியுதுன்னு நமக்கு தெரியாது. வானம் எங்க முடியுது எங்க தோங்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏண்டா பூமி எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கு, உருண்டையா இருக்கு. நம்ம இங்க போனா மறுபடியும் எங்க என்னதான் செய்வோம், அந்த இடத்துக்கு தான் வருவோம். பூமி உருண்டை என்று கண்டுபிடிச்சது யாரு, அது தப்பிச்சிட்டாங்க. அது ஆண்டவரியா, படைச்சவருக்கு தெரியாதா. படைச்சவர் எப்படி பந்து மாதிரி பூமி வச்சிருக்கான், அவன் அதை கண்டுபிடிச்சிருக்கான். எங்க போனாலும் எங்க தான் வருவ, நீ சுத்தி சுத்தி தான் வர முடியும். ஏன்னா பூமியின் உருண்டையின் மேல் அவர் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. விஞ்ஞானம் சொல்லுகிறது, பைபிள் உண்மை என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஆமா, இப்ப நம்ம எல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம வீட்டுக்கு கீழே கல்லு வர அஸ்திவாரம் போடுறோம். ஆனா we are hanging.
பூமி எப்படி இருக்கு? தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அஸ்திவாரம் மட்டும் ஒருத்தன் போட்டான்னா 4 அடி போட்டால் இவன் 5 அடி போடுறான். இந்த பெருமையெல்லாம் ஒரு நாள் அடங்கி போகும். ஆமென் சொல்லுங்க. இப்படி வானத்துக்கு எல்லையை வைத்தவர், பூமிக்கு எல்லையை வைத்தவர், சமுத்திரத்திற்கு எல்லையை வைத்தவர். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்றாரு? மனுஷனுக்கு ஒரு எல்லையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். மனுஷனுக்கு இவர் எப்படி அந்த எல்லையை உண்டாக்குறார் பாருங்க. உபாகமம் 19 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 19:9, யாத்திராகமம் 34:24. அவர் உன் எல்லையை விஸ்தாரமாக்குவார். எல்லாரும் சொல்லுங்க, என் எல்லையை விஸ்தாரமாக்குவார். ஆமென் சொல்லுங்க. இப்ப நல்லா கவனிக்கணும், பைபிள் படிச்சுட்டு இருக்க கூடாது. மனுஷனுக்கு மட்டும் எல்லையை வைக்கக்கூடிய உரிமையை மனுஷனுக்கிட்ட கர்த்தர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. வானத்துக்கு எல்லை வச்சவர் அவரு, பூமிக்கு எல்லை வச்சவர் அவரு, சமுத்திரத்துக்கு எல்லை வச்சவர் அவரு. ஆனால் ஒரு மனுஷனுக்கு மட்டும் நான் உனக்கு எல்லையை வைக்க மாட்டேன்பா, நீதான் உனக்கு எல்லையை வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லா கைத்தட்டுங்க. கர்த்தர் எப்படி செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய எல்லையை நிர்ணயம் பண்றது நீதான். உன்னுடைய வாழ்க்கையின் எல்லையை நிர்ணயம் பண்றது நீதான். நீதான் நிர்ணயம் பண்ணும். ஏன்னா தேவன் மனிதனை அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியையும் அவருடைய சித்தத்தின்படியையும் அவர் அவனை உண்டாக்கினார். இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் நான் உனக்கு என்ன வைக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க வாலிபர்கள், நல்லா தெரிஞ்சுக்கங்க. தேவன் உனக்கு எல்லையை வைக்க மாட்டார். ஆனால் நீ ஒரு எல்லையை வைத்துக் கொண்டு நீ கூப்பிட்டா அந்த எல்லைக்கு அவர் தாராளமாய் வருவார். ஓ ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எல்லையை தீர்மானிக்கிற ஒரு தீர்மானம் யாருகிட்ட இருக்கு? கர்த்தர்கிட்ட இருக்கா? உங்ககிட்ட தான் இருக்கு. நீ இந்த வயசுல எப்படி இருக்கணும்னு நீ தீர்மானிக்கணும். இதெல்லாம் சொல்லி தரதுக்கு எனக்கு அந்த காலத்துல யாரும் இல்லை பாருங்க. படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. நான் ஹாஸ்டல்ல இருந்து ஓடி வீட்டுக்கு வந்த உடனே என்ன அன்போடு வரவேற்றார்கள். ஏன்னா நான் கடைசி ஒரு பையன் தானே. வாடா நீ படிச்சது நல்ல வேலை, படிச்சு கிழிச்சது போகணும்னு சொல்ல மாட்டேன். உடனே என்ன அன்பாய் வரவேற்று. எங்கள் அப்பா வேற பேரலைஸ் ஆகி வீட்டில் இருக்காரு. அவருக்கு வாயும் பேச முடியாது, கையும் விளங்காது. குடும்பமே மெயின் சுவிட்ச் போட்ட மாதிரி ஆகி போச்சு. எல்லையை எப்படி தீர்மானிக்கிறது? நான் என்ன செய்ய போகிறேன்? ஏன்னா தமிழ்நாட்டில் படிப்பு, கேரளா ஒரு படிப்புக்கு ஒன்றுமே கிடையாது. தமிழில் படிப்பு கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வரணும். அங்கேருந்தா நான் ஓடி வந்துட்டேன். இங்கே போய் அவன் படிச்சுட்டு கிடப்பான் அப்படின்னு ஓடி வந்தாச்சு. ஆனால் வாழ்க்கையின் எல்லையை நிர்ணயம் பண்ணி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, யாரும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த நேரத்தில் தான் ஜீசஸ் மெட் மீ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையின் எல்லையை நிர்ணயம் பண்ணக்கூடிய உரிமையையும் அதற்குரிய ஞானத்தையும் கொடுக்கிறது நம்முடைய ஆண்டவர். கவனிங்க, செய்தியை ஒழுங்கா கவனிங்க. வானத்திற்கு எல்லையை அவர் வச்சாரு, பூமிக்கு எல்லையை அவர் வச்சாரு, சமுத்திரத்துக்கு எல்லையை அவர் வச்சிட்டாரு. ஏன்னா அதுக்கு சுய சித்தம் கிடையாது. ஆனா உங்களுக்குரிய எல்லையை நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க தெரிந்து கொள்வதில் God will help you. நீங்க சூஸ் பண்றதுல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். நான் ஆண்டவரா இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நான் என்னுடைய எல்லையை தீர்மானிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் மேல அளவில்லாத அன்பு எனக்கு வந்தது. ஆமென். நான் சின்ன வயசுல 5 வயசுல சினிமா பாட்டு பாட ஆரம்பிச்சேன். பேச தெரிந்த உடனேயே கேட்கறதுல ரொம்ப எங்கேயாவது ஒரு மலையில சினிமா பாட்டு போடுவான். அந்த கல்யாண வீட்டில் தான் அந்த காலத்தில் சினிமா பாட்டு கேட்க முடியும். குழாயில போடுவான். அது காற்றில் என் காதில் படும்போது ஒரு முறை கேட்டாலும் உடனே டியூனு லிரிக்ஸில் ரெக்கார்டு. ஒரு முறை கேட்டால் போதும். அந்த டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அந்த காலத்தில் பி சுசீலா இவங்க பாட்டு தான் வரும். ஒரு முறை கேட்டாலே ரெக்கார்ட் ஆயிரும்.
அப்புறம் அதான் நான் பாட ஆரம்பிச்சிருவேன். சின்ன பையன்லையே. ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவர் நான் எல்லையை தீர்மானிக்க அவர் எனக்கு உதவி செய்தார். நான் சொல்ல, நீ சும்மா ஏதோ சபைக்கு வந்துட்டு போகிறதுக்கு இல்லை சபை. இந்த சபையில் உன்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே என்ன பண்ணுவார்? ஆமாம், நீ என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு உன் முடிவை கர்த்தர்கிட்ட சொல்லு. ஹல்லேலூயா, ஆமென். உன் எல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை அந்த எல்லை அவருக்கு பிடிக்கலைன்னா என்ன பண்ணிடுவார்? ரிஜெக்ட் பண்ணுவார். ஆனால் நம்ம அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கைக்குரிய எல்லையை அமைத்து கொண்டால் God will என்ன பண்ணுவார்? எஸ்டாப்ளிஷ் அவர் பவுண்டரி. ஹல்லேலூயா, God will enlarge our boundary. சொல்றார், உன் எல்லையை நான் என்ன செய்வேன். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லா படித்து நல்ல வேலையெல்லாம் உடனுக்குடனே நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்குது. அவங்களுக்கு கர்த்தர் இந்த மாதிரியெல்லாம் பிரசங்கத்தை அவங்க கேட்குறாங்க. கவுந்து கிடக்காத இல்லை, நான் பிரசங்கம் பண்ணும்போது இவன் கவுந்து கிடக்கூடாது. பைபிளை நான் படிக்க சொன்னால் பண்ணு, படி. நீ எல்லாம் பைபிள் புலின்னு எங்களுக்கு தெரியும். என்ன, ஓகேவா? நல்ல படிப்பை கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற சபை என்பதை மறந்து போகாது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இப்போ என்ன கொடுக்குறாரு? உன் எல்லையை என்ன செய்வேங்கிறாரு. ஆமென். உன் எல்லை, இந்த உரிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் எல்லையில் இருந்தா எல்லையில இருக்கலாம், ஒரு எல்லை இல்லாமலும் இருக்கலாம். என்ன பிரதர் செய்ய போறீங்க? ஒரு பிள்ளை கிட்ட கேட்டேன், சென்னையில் இருக்கிற அவளை எப்போ பார்த்தேன், 5 வயசு பாப்பா. என்னை பார்த்த உடனே ஓடி வந்து ஸ்தோத்திரம் பண்ணுவாள். அவங்க சென்னையில் இருக்க, நம்ம சபை கிடையாது. அப்போ அவங்க அம்மாட்ட கேட்டேன், அவன் என்ன படிக்கிறான்னு கேட்டேன். 1 2 என்னமா 2 சொன்னாங்க. அப்போ அவள் சொன்ன, பாஸ்டர் என் பிள்ளை இப்போமே சொல்கிறா நான் ஊழியக்காரியாக போவேன். பொம்பளை பிள்ளைங்க. அதனால் அவள் டிவி பார்க்க மாட்டா, மொபைல் பார்க்க மாட்டா. 2ஆம் கிளாஸ் படிக்கிறா, 3 படிக்கிறா. டிவியில் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டா, மொபைல் அவள் பார்க்கவே மாட்டா. அவள் சொல்கிற, இப்போமே நான் ஆண்டவருடைய ஊழியக்காரி. அதுவும் ஊழியக்காரர் குடும்பம் இல்லை, சும்மா சாதாரண குடும்பத்து பிள்ளை. அந்த எல்லை எப்படி உருவாக்குறாரு பாருங்க. நான் சொன்னேன், நீ சொல்லி கொடுத்தியாமா அப்படின்னு. இல்லை பாஸ்டர், அவளுக்குள்ளே அந்த ஆசை உருவாகிறது. ஹல்லேலூயா, ஆமென். எப்படிப்பட்ட பெற்றோர்கள் பாருங்க. அதனால அவன் மொபைல் தொட்டதே இல்லை. இன்னைக்குள்ள பிள்ளைகளை பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், உனக்கு 18 இயர்ஸ் ஆகாமல் டோன்ட் யூஸ் த மொபைல். அதை கெடுத்தது இந்த அரசாங்கம், அதை கெடுத்தது சாத்தான். எப்படி கெடுத்தான்? ஆன்லைன் ஸ்டடின்னா. அவன் கெடுத்த அந்த ஆன்லைனில் தான் அவனை அழிக்கிறதுக்கு ஆன்லைன் பிரேயரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆன்லைன் விசுவாசிகளுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அது மாதிரி எங்கள் பாஸ்டர்ஸ்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன், அவனுடைய கிரியை அழிக்கிறதுக்கு நீ ஆன்லைனில் அவனை அடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு எல்லையை தேவன் வைக்கும் போது அதுல நமக்கு ஒரு ஃப்ரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யாத்திராகமம் 34:24 வாசிங்க. யாத்திராகமம் 34:24. நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு நான் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். கவனிங்க, நீங்க ஒரு எல்லையை நியமித்த போது அந்த எல்லையை கெடுக்க நினைக்கிற, அந்த எல்லையை அழிக்க நினைக்கிற எல்லா தீய சக்திகளையும் கர்த்தர் துரத்தி விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் துரத்தி விட்டு, ஆமென், உங்கள் எல்லையை என்ன பண்ணுவாரு? விஸ்தாரமாக்குவார். உங்க படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்களுடைய மேல் படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முடிச்ச உடனே கர்த்தர் நல்ல ஜாப்பை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் எல்லை என்ன செஞ்சுக்கிட்டே ஆகும்? விஸ்தாரமாகிக்கிட்டே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ஃப்ரீ வில்லை நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. உங்கள் எல்லையை நான் என்ன பண்ணுவேன்? விஸ்தாரமாக்குவேன். ஹல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் தேசத்தை சுதந்திரிக்கும் போது ஒவ்வொரு கோத்திரத்தையே யோசுவா அனுப்புவான். அவங்க போய் என்ன பண்ணணும்? இதெல்லாம் என்னுடைய எல்லப்பா, இது எந்த ஊர், இது உப்பு கடல், இது சவக்கடல்,
இதெல்லாம் கொண்டு வந்து யோசுவாக்கிட்ட என்ன செய்யணும்? கொடுக்கணும். யோசுவா அதில் யாருக்கு அது விழுது அப்படின்னு அந்த எல்லையை குலுக்கி சீட்டு எடுத்து அவங்களுக்கு சொல்லுவான். எப்பா செபுலோன் கோத்திரமா, உங்களுக்கு எந்த எல்லை? இந்த எல்லை. இந்த எல்லையெல்லாம் அவர் திட்டம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த எல்லையெல்லாம் கர்த்தர் என்ன செய்து வைத்திருந்தார்? திட்டம் பண்ணி வச்சிருந்தார். பாருங்க, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 11:24. உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு சின்ன எல்லையை கர்த்தர் நமக்கு கொடுக்கல. உன் உள்ளங்கால் மிதிக்கிற இடம் எங்கெல்லாம் இருக்கோ அங்குவரை உன்னுடைய எல்லை பெருகும். உன்னுடைய எல்லை பெருகும். இளம் வாலிபர்களே, நீங்க குறுகின வட்டத்தில் இருக்காதீங்க. நல்லா படிங்க, படிப்புக்கு மேல படிங்க. உங்கள் எல்லையை கர்த்தர் என்ன செய்துக்கிட்டே போவாரு? விரிவாக்கிட்டே போவார். சில பவுண்டரியை சொல்றாரு பாருங்க, அவ்வளோ தூரம் உன்னுடைய எல்லை விரிவாகும். அதான் சிலர் சொல்லுவாங்கல்ல, வானமே எங்களுக்கு எல்லை. வானத்தை தொட முடியுமா சிங்க நட போட்டு? இந்த வசனம் தெரியாதா? பிரசங்கி 10:11. சிங்க நட போட்டு சும்மா சொல்லுங்க. எங்க ஏறு? சிகரத்தில் ஏறு. சிகரத்தை அடைந்தால் வானத்தை ஏறு. அவனே சொல்லி கொடுக்குறான் பாருங்க. ஒன்றும் இல்லாதமே நீ சிகரத்தில் ஏறுப்பா. சிகரத்தை எடுத்து பார்த்தா வானம் எப்படி தான் இருக்கும்? தூரமாக தான் இருக்கும். ஆனால் நீ கீழே இருந்து பார்த்தா வானம் சிகரத்தில் முட்டுற மாதிரி இருக்கும். கீழே இருந்து பார்த்தா ஒரு மலையிலிருந்து வானத்தை என்ன செஞ்சிடலாம் மாதிரி தெரியும், பிடிக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு பேர் தான் தொடுவானம். அதுக்கு பேர் தான் என்னது? தொடுவானம். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதிகள் நிறைவு இல்லை, வானத்தை எவரும் தொடுற மாதிரி தெரியும். வசதி அப்படிதான், அது நிலை இல்லாதது. தொடுவானம். காணல் நீர்னு சொல்றாங்கல்ல, நீங்க தூரத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்ல போகும்போது இந்த ரோட்ல எல்லாம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்ட போனா எப்படி இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அதுதான் காணல் நீர். அல்லேலூயா. ஆமாம், அண்ணன் பன்னீர்செல்வம் படித்த ஒரு பாட்டு ஞாபகம் வருது. காணல் நீராய் கண்ணுக்கு தெரியும், கடந்து போனால் காணாமல் மறையும். காணல் நீராய் கண்ணுக்கு தெரியும், கடந்து போனால் காணாமல் மறையும். பிரிந்திடாமல் பரிந்து பேசும் இயேசுவின் அன்பை நோக்கி பா. மனித அன்பு மாறாத அன்பு, இயேசுவின் அன்பு இல்லை இல்லா இந்த உலகத்திலே. அதில் எப்படி அந்த காட்சி அமைச்சிருப்பாங்க தெரியுமா? ஒருத்தையும் லவ் பண்ணுவான். அவள் என்ன பண்ணுவான், இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு பத்திரிக்கையை கொண்டு வந்து கொடுப்பா. அதுதான் அப்போதான் இது எழுதுவார். இந்த உலகத்தில் சில அன்பெல்லாம் எப்படி போயிடும் உனக்கு? காணல் நீர் மாதிரி போயிடும். அது அவன் முடியாத குறையாத அன்பு இயேசுகிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆமாம், எல்லா அன்பும் ஒரு நாள் மாறும். இயேசுவின் அன்பு மட்டும் மாறாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் உன் எல்லைக்குள்ளே எப்படி இருக்கணும் சொல்லுங்க, நல்லா வாய் திறந்து. எப்படி இருக்கணும்? உங்க எல்லைக்குள்ள வாசமா இருக்கணும். அப்ப ஏன் எல்லையிலே என் தேவன் இருக்க வேண்டும்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்றேன், வானத்துக்கு எல்லையை வச்சாரு, பூமிக்கு எல்லையை வச்சாரு, சமுத்திரத்துக்கு எல்லையை வச்சாரு, அதோட விட்டுட்டாரு. மறுபடி ஒழுங்கா இருக்கீங்களாப்பா? இல்லை கடலே ஒழுங்கா இருக்கியா? இல்லை ஊருக்குள்ள வர்றியா? இல்லை சாமி, நான் நீங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தைக்கு எப்படி இருக்கிறேன்? கட்டுப்பட்டு தான் இருக்கிறேன். இப்படி ஒவ்வொன்றும் சொல்லும்.
அப்படின்னு போய் அவர் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாரு. ஆனால் மனிதனுக்கு வைத்த எல்லையில மட்டும் தேவன் அவன் மேல கவனமா இருப்பார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு வச்சிருக்கிற எல்லையில மட்டும் கர்த்தர் கவனமா இருப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா உங்க எல்லையை சத்துரு தொடக்கூடாது. உங்க எல்லையில சத்துரு வந்து உங்களுக்கு தொல்லையை கொடுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால உங்க எல்லையில நீ எந்த எல்லையை நிர்ணயிச்சு வாழ்றீங்களோ அந்த எல்லையில கர்த்தர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. உங்க பிசினஸின் எல்லையில கர்த்தர் கூட இருப்பார். உங்க தொழிலின் எல்லையில கர்த்தர் கூட இருப்பார். அதை எவனும் தொட முடியாதபடிக்கு அந்த எல்லையில் கர்த்தர் பாதுகாப்பாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 147:14 கர்த்தர் சொல்றாரு, அவர் உன் எல்லைகளை விஸ்தாரமாக்கி என்ன பண்ணுவாராம்? உச்சிதமான ஆசீர்வாதத்தினால உன்னை திருப்தியாக்குவார். எல்லாரும் இந்த வசனத்துக்காக நல்ல கரங்களை தட்டுங்க. என் எல்லையை அவர் விருத்தியாக்கி உச்சிதமானவைகளினால் என்னை திருப்தியாக்குவார், என் எல்லையை விரிவாக்குவார். உங்க எல்லை அப்படியே இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்க மாட்டாரு. கடலுக்கு அவர் அன்னைக்கு வச்ச எல்லை எப்படி இருக்கு? அப்படியே இருக்கு. இந்தியாவுக்கு அன்னைக்கு வச்ச எல்லை எப்படி இருக்கு? அப்படியே இருக்கு. வானத்திற்கு அவர் வச்ச எல்லை எப்படி இருக்கு? ஆனால் உங்களுக்கு நீங்கள் நிர்ணயித்திருக்கிற எல்லையை அவர் விரிவாக்குவார். ஹல்லேலூயா. வாடகை வீட்டில் இருந்து அந்த எல்லையில இருக்கிறவங்க விசுவாசிங்க, உங்களை சொந்த வீட்டுக்கு கொண்டு போகும்படி கர்த்தர் உங்கள் எல்லையை சொல்லுங்க வாய் திறந்து விஸ்தாரமாக்குவார், விரிவாக்குவார். ஹல்லேலூயா. இப்படி எல்லா ஆசீர்வாதம் உன் எல்லையை விஸ்தாரமாக்கி என்ன பண்ணுவாராம்? உச்சிதமான காஸ்ட்லி வீட். நமக்கு வர்ற கோதுமை எல்லாம் கழிஞ்சு போன கோதுமை. இந்த கோதுமையில நல்ல உயர்தர கோதுமை இருக்கு. அதுக்கு பேர் என்ன பேரு? உச்சிதமான கோதுமை. கர்த்தர் அதை தான் நமக்கு தருவார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ இந்த இன்னும் அத்தனை வருஷம் அந்த எல்லையிலே இருந்தீங்கன்னா உங்க எல்லை என்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்க? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் எல்லை இன்னும் ஜெபமா, ஐயா அது எனக்கு வராது. அது அன்னைக்கே சொல்லிட்டேன். ஆஸ்பத்திரியில் போனால் உனக்கு வாடை பிடிக்காது, ஆனால் நீயே அந்த ஆஸ்பத்திரியில் கிடக்கும் போது அந்த வாடை ஏற்றுக்க வேண்டியதே ஆகும். இன்னைக்கு ஒருத்தர் கிடக்காம பாருங்க, எல்லாத்தையும் கிறிஸ்தவனையும் முஸ்லீமையும். ஆனால் நான் சபிக்கலை, சொல்கிறேன், என்ன மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்கிறேன். இன்னைக்கு எங்கே போய் கிடக்காம பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, உன் எல்லையை விரிவாக்கக்கூடிய திறமையையும் புத்தியையும் வாயையும் கையையும் நமக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவர் வந்துக்கிட்டு உன் எல்லையை விஸ்தாரமாக்க மாட்டார். விஸ்தாரம் பண்ணனா அதில் கர்த்தர் கூட இருப்பார். நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்கன்னா அதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் உன் எல்லையை விஸ்தாரமாக்கி உச்சிதமானவைகளினால் உன்னை ஆசீர்வதிப்பார். எப்ப விஸ்தாரமாக்குவார்? அந்த எல்லைக்குள்ள அவர் வரணும். இன்னைக்கு தான் நம்ம எல்லாமே கேட்டு போட்டு வச்சிருக்கோம். ஆண்டவரே இம்மட்டு வாருங்க, எங்க வந்துடாதீங்க, மிஞ்சி வந்துடாதீங்க, இவ்வளவுதான். ஒரு ஆராதனை தான் எனக்கு. இண்டிவிஜுவல் பிரேயர் கிடையாது, இண்டிவிஜுவல் ரீடிங் கிடையாது, பிரேயர் ஃபாஸ்டிங் பிரேயர் கிடையாது. எல்லாம் எல்லையை போட்டு வச்சிருக்கீங்க. உங்க எல்லையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, உங்கள் எல்லையை விரிவாக்குங்கள். அதற்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. உன் எல்லையை விரிவாக்கிட்டார்னா உச்சிதங்கள் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. ஆமென். பெஸ்ட் குட்னஸ் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இல்லைங்க, நான் 10 வருஷமா அப்படிதான் இருக்கிறேன். இன்னும் ஜெபம் பண்ண தெரியல, இன்னும் ஒரு ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ண வைக்கல. இது யார் தப்புனா 100% ஏன் தப்பு தான். ஸ்கூல்ல பிள்ளைங்க படிக்கலைன்னா பழி யார் மேல வரும்? வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்களா? சம்பளம் வாங்குறீங்கல்ல, ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்க அப்படின்ட்டுல. இன்னைக்கு ஒருத்தர் உட்கா எழுப்பி விட்டா பைபிள் படிச்சா கை நடுங்குது, பிரஷர் வருது. காரணம் என்ன? நீ அதே எல்லைக்குள்ள உன்னை முடக்கிட்டான் சாத்தான். அதே எல்லைக்குள்ள முடக்கிட்டான். ஒரு எக்ஸஸா ஒரு பிரேயர் வைப்போம், ஒரு மீட்டிங் வைப்போம்,
நான் சொல்றேன், இந்த வருஷத்துல கர்த்தர் உன் எல்லையை விரிவாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க ஒத்துழைச்சா போதும். ஒரு புதிய காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு புதிய எண்ணத்தை உருவாக்குங்க. என்னை குறித்து எங்க பாஸ்டர்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தெரியுமா? இவர் புதுசு புதுசா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் இல்லாத நேரம் என்னை பத்தி எவ்வளவு பேசுவாங்க தெரியுமா? ஆமா, 2 பேர் சேர்ந்துட்டா போதும், பேச்செல்லாம் நான் தான். நம்மளை சும்மா இருக்க விடுறாரா? அன்னைக்கு அங்க கூட்டிட்டு போனாரு, இவர் மல்லாக்க படுத்துக்குவாரியா? இவர் ஆண்டவர் பேசுறாருன்னு. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் தந்த திட்டம் ஒண்ணு கூட ஃபெயிலியர் ஆகல. இப்ப நேத்து ஒரு மீட்டிங்கை காட்டுறாரு. நேற்று நைட்டு 10 மணிக்கு நான் அந்த மெசேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகும் போது இப்படியெல்லாம் அவர் செய்யும். நான் என்ன சொன்னேன், இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு லீவ் விட்டுறேன் சொல்லுவேன் எங்கள் பாஸ்டர்ஸுக்கு. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க. அப்புறம் போல் போடுறவங்கள கூப்பிட்டு, இந்த அவரை கூப்பிட்டு, இவரை கூப்பிட்டு, இப்படி இப்போ இந்த வர்ற செவ்வாய்க்கிழமை ஒரு பிளானிங் மீட்டிங் வச்சுருக்கிறேன். 3 மாதத்துக்குரிய பிளானிங். சைலண்டாக இருந்தோம், இப்போ தேவன் தூண்டி விடுறாரு. ஹல்லேலூயா. இருக்க நாள் வர நல்லா செய்யணுங்க. இருக்கிற பணத்தை எல்லாம் கர்த்தருக்கு செய்யணுங்க. ஹல்லேலூயா. சேமிச்சு வைக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. ஏன்னா உங்களுடைய பொக்கிஷம், ஹல்லேலூயா, நம் சொந்த தேசம் பரலோகமே. இந்த பாடெல்லாம் எப்போது பாடுவீங்க? இந்த பாட்டெல்லாம் நின்று போச்சு. அந்த காலத்துல எல்லாம் எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகா. அந்த கூரச்சர்ச்சை இருக்கும்போது கூட வருக பாட்டு தான். இப்ப எல்லாமே மறந்து போயிட்டோம்ல. அந்த மாதிரி கிடைக்கு வருக பாட்டு, மனம் திரும்புற பாட்டு, வருவாய், இதுதான் உனக்கு தருணம். உன் எல்லையை விரிவாக்க இதுதான் தருணம். எல்லையை விரிவாக்கிட்டா கர்த்தர் அங்க வந்து நிப்பாரு, ஒரு தொல்லையும் இருக்காது. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆழத்துக்குள்ள தள்ளி கொண்டு போடு, அப்ப என்ன கிடைக்கும்? மீன் கிடைக்கும். கரையில இருக்க வர வெறும் மலையும் வெறும் படகும் தான் இருக்கும். சீமோனே என்ன செய்ய, உன் படகை கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு போய். இப்படிதான் நான் இருப்பேன், என்னை மாற்றவே முடியாதியா, இருந்துக்கங்க. உங்க வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். உங்க வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். நீ பாத்திரம் எப்படி வைக்கிறியோ, வானத்து மழை நீர் அப்பத்தான் நிரம்பும். நீ வச்சிருக்கிற பாத்திரத்துக்கு அளவுதான் நிரம்பும். கடவுளை முட்டாளாக்க கூடாது. ஏன்னா நான் அந்த சர்ச்சைக்கு போய்கிட்டே இருக்கேன், எனக்கு அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். எப்படி செய்வாரு? உங்க மனசை வச்சுதான் அவர் செய்வாரு. God is perfect. God is gentleman. தேவையில்லாம உங்க வாழ்க்கையில என்ட்ராக மாட்டாரு. நம்ம சொல்றோம்ல, சம்மன் இல்லாம என்ட்ராக, சம்மன் இல்லாம ஆஜராகாதுன்னு சொல்றோம்ல. நீ கூப்பிடாம உங்க எல்லையை நீங்க விரிவாக்காம அவர் வந்து எல்லையை விரிவாக்கிட்டு இருக்க மாட்டாரு. எல்லையை விரிவாக்கி கூப்பிட்டீங்கன்னா வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஹல்லேலூயா. எதுவுமே இல்லாம நான் இப்படியே இருப்பேங்க, இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இதே சபையில் இப்படிதான் இருப்பீங்க. உங்க பிரிச்சுவல்ல எல்லாரும் இருக்காது. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. உன்னை விட இன்னும் முந்தி போயிருமா. இன்னும் ஒரு கூட்டம் வருது பாருங்க. ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வர போறாரு. முன்னாடி இருக்கவெல்லாம் பின்னாடி தான் நீங்க போடும். தேவன் திருச்சபையின் எல்லையை விரிவாக்குவார். ஹல்லேலூயா. அந்த எல்லையை விரிவாக்குற திட்டத்தை கர்த்தர் சபைக்கு கொடுத்தாருன்னா எல்லாரும் அதை ஏத்துக்கணும். ஆமென். இவருக்கு இதே வேலை தான்டா. என்ன எங்க பாஸ்டர்ஸா பேசுறாங்க, விசுவாசிகள் என்ன பத்தி பேசுறது இல்லையா? பேசுவீங்க, அது உங்க உரிமை. நம்ம இயேசுவை பத்தி எத்தனை பேருக்கு தப்பா பேசுறான், அது அவன் உரிமை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் என்ன செய்யறாருங்கிறத நான் சொல்றேன். நான் அவர் உன் எல்லையை என்ன பண்ணுவாரு? விஸ்தாரமாக்குவார். உன் எல்லையை, நீ வச்ச எல்லையை தம்பி. நானா அவருக்கு உனக்கு ஒரு எல்லையை வச்சு நான் விரிவாக்க மாட்டேன், விரிவாக்குவேன்னு சொல்லலை. நீ எந்த எல்லையை வச்சியோ, உன் மனசுல எந்த எல்லை இருக்கோ அந்த எல்லையில தான் அவர் வருவார். அந்த எல்லையில தான் அவர் வருவாரு. என்ன, God is gentleman. தேவையில்லாம வாழ்க்கையில் அவர் என்ட்ராக மாட்டாரு. ஆமென். அவரை நீ சீப்பா நினைக்க கூடாது. அவர் எவ்வளவு ஹானஸ்ட் தெரியுமா? உன்னை சும்மா நோண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு வேற வேலை இல்லையா? உன்னை தப்பு பண்ண உன்னை கொட்டிக்கிட்டு, அவர் ஜென்டில்மேனுங்க. அவர் நம்மளையும் ஜென்டில்மேனா தான் வச்சிருக்கிறாரு. நானும் அப்படிதான் இருக்க விரும்புறேன். ஆண்டவரே, நீர் ஜென்டில்மேன். ஐயவங்கிட்ட போய் கையேந்திக்கிட்டு இருக்கல, காணிக்கை எடுக்கிறது இல்ல, காணிக்கை போடுறது. ஆமென் சொல்லுங்க.
இன்னைக்கு சிலர் சாயங்கால கூட்டத்துக்கு வர்றதுக்கு என்ன ஏன் தயக்கப்படுறீங்க? நீங்க யாரும் காணிக்கை கொண்டு வாங்கன்னு சொல்லல. ஆராதனையில காணிக்கை செலுத்தணும், அது மஸ்ட் தான். அருமையானவர்களே, ஜென்டில்மேன் அவரு. ஆமா, நம்ம எல்லையை விரிவாக்கிட்டு அவரை கூப்பிடணும். வறுமையா வருவார். அல்லேலூயா. நான் முடிக்க போறேன். ஏசாயா 60:18 வாசிங்க. ஆமென். ஏசாயா 60:18. அவர் இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளில கேட்காது. கர்த்தர் எப்படி சொல்றாரு? நிறைய பேருக்கு ஆமென் வரமாட்டேங்க. ஆமென். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் உன் எல்லைகளில் என்ன செய்யப்பட மாட்டாது. ஏன்னா எல்லைக்குள்ள அவர் வந்துருவார். ஓ, நீ எல்லையை விரிச்சிட்டு கூப்பிட்டீங்கன்னா he will enter your boundary. அவர் உள்ள எல்லைக்குள்ள வந்துட்டார்னா இந்த தொல்லையெல்லாம் போயிடும். ஆமென் சொல்லுங்க. இந்த தொல்லையெல்லாம் என்ன செஞ்சிடும்? அதுல ஒருத்தன் ஜெபம் பண்ணாம பாருங்க. இந்த 2 நாளாகமத்தை வாசிக்கு முந்தி நம்ம விசுவாசிகள் பட்ட பாடு இருக்கே. இந்த கிளிக்கு காலில் வசம்ப கட்டி விடுற மாதிரி தான். கிளி நல்லா பேசணும்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கிளி காலில் வசம்ப கட்டி விடுவாங்க. சில பிள்ளைங்க கொஞ்சம் பேசலைன்னாலும் வசம்ப தேய்ச்சி நாக்கில் வைக்க சொல்லுவாங்க. அதனால வசம்பு கட்டி விட்டா அந்த கிளி பேச ஆரம்பிச்சிடும். 1 நாளாகமம் 1 படிச்சவங்க 1 9 வரை எல்லாம் பேர், புரியாத பேர். அதில் ஒருத்தர் வருவான், யாபேஸ். சொல்லுங்க, யாபேஸ் வருவான். அவன் வந்து சொல்லுவான், என் எல்லையை பெரிதாக்கும். ஐயா, நான் இருக்கிறது சாபத்தில் இருக்கிறேன். என் வீட்டில் எங்க அம்மா கூட என்னை விரட்டி விடுறாரு. ஏய் பையில ஓடி இருங்க, வந்துடாத. நீ பிறந்ததுனால தாண்டா இவ்வளவு எல்லாம் குடும்பத்தில் நடக்குது. நீங்க என் எல்லையை விஸ்தாரமாக்கும். ஆமென். ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு பிள்ளையும், ஒவ்வொரு தலைவனும் கேட்கணும், ஆண்டவரே என் ஃபேமிலியோட எல்லையை விஸ்தாரமாக்குங்க. ஆமென். நான் விஸ்தாரமாக்கக்கூடிய எண்ணத்தை எனக்கு கொடுங்க, கிருபை எனக்கு கொடுங்க, அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க. நம்முடைய மைண்டை வந்து எப்பவுமே எம்டி ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவன் வந்து அதை நிரப்பிடுவார். ஆனால் லாங்கிங்கா இருக்கணும், ஏக்கமா இருக்கணும். ஆண்டவரே என்ன பேசுவீங்க, நீங்க என்ன பேசுவீங்க, அடுத்து என்ன செய்யணும்? ஓராடி மாட்டும் என் முன் காட்டுமே. ஒரு அடி காட்டுங்க ஆண்டவரே, ஒரு அடி எடுத்து வைக்க நான் எனக்கு பலன் கொடுங்க. என் எல்லாம் என்ன செய்யட்டும், விரிவடையட்டும் அப்படின்னு நீங்க உங்க தனி ஜபத்துல ஜெபிக்கும் போது, புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புதுக்க எல்லாம் புதுசு, புது தாட்டு தருவார். அல்லேலூயா. புது எண்ணங்களை தருவார். ஆமென். புதிய வாசலை தரப்பார், புதிய வழியை தரப்பார், புதிய மேன்மையை தருவார், புதிய உயர்வை தருவார். இல்ல ஆண்டவரே நான் இப்படியே இருந்துட்டு போறேன். அப்புறம் சொல்லுவீங்க, எப்படி இருந்தனா? இப்படியே தான் இருக்கிறேன். எத்தனை வருஷமா என்னாச்சு? ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் எல்லாம் பெருசாகலை. ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் 2 அதிகாரம் படிச்சவங்க 3 அதிகாரம் படிச்சு பாரு. எங்க பிரேசில் 500 முறைக்கு மேல அவள் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணிட்டு அவன் சொன்ன ஒரே ரீசன், ரீடிங் த பைபிள். அதனால தான் இப்போ பைபிள் ரீடிங் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஷாரோன் சில்வி ஆரம்பிச்சிருக்கிறா. சின்ன பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப அற்புதமாக நடத்திட்டு போறா. பாசமா இளம் சகோதரிகளுக்கு. இந்த ஜென்ஸ் பக்கம் தான் என்னால் திருப்பி பயமா இருக்கு. நம்ம பாட்டுக்கு லிங்க போட்டால் நான் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அப்போ பாய்ஸ் அப்படி இருக்கிறாங்கல்ல, எழும்புங்கப்பா, உங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, விரிவாக்குங்க. கர்த்தர் உள்ள வருவார். நீங்க விரிவாக்கிட்டா தான் கர்த்தர் உள்ள வருவார். அவரா வந்து உங்களை தொந்தரவே பண்ண மாட்டார், உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டார். நீங்க ஆராதனைக்கு வந்தாலும் சரி, வாயை திறக்காம இருந்தாலும் சரி, லேட்டாக வந்தாலும் சரி, நான் தான் சொல்லுவேன் ஒழிய, ஏன்பா லேட்டாக வர்றீங்க, ஏன்பா கையை தட்ட மாட்டேங்கிறீங்க, ஏன்னா ஒரு பரிதாபம் தான், ஏன் வாயை திறக்க மாட்டீங்க நீ, நான் தான் சொல்லுவேனே ஒழிய இயேசுநாதர் ஒரு நாளும் சொல்லவே மாட்டார். ரொம்ப அற்புதம், ரொம்ப ஜென்டில்மேன், ரொம்ப ஜென்டில்மேன், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்.
நீ ஒரு எல்லையை, ஒரு திட்டத்தை, ஒரு எண்ணத்தை உருவாக்கி நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு உண்டாகும். நிர்ணயம் பண்றது யாருக்கிட்ட இருக்கு தம்பி? பிலாங் டு யூ. வில் நாட் என்டர் காட், வில் நாட் என்டர் பாஸ்டர். பாஸ்டர் வர மாட்டார். நீ வரலை, எதுக்கும் வரமாட்டேன் நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களை நான் யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் ஃபோன் பண்ணி கேளுங்க. யாரையாவது ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கேனா? நான் ஆண்டவர் இருக்க மாதிரி தான் நானும் இருப்பேன். நீ உன் எல்லையை நீ தான் விரிவாக்கணும். அவர் உள்ள வருவார். எந்த வேலைக்காவது யாரையாவது கூப்பிடுறேன்னா? நான் இத்தனை வாலிபர்கள் இருக்கிறீங்களே, என்னைக்காவது கூப்பிட்டுருக்கிறேன்னா? இல்லை. ஏன்னா அதில் ரிசல்ட் இருக்காது எனக்கு தெரியும். ஃபோன் எடுக்க மாட்டேங்காங்க சிலர். ஆனால் கர்த்தர் அப்படி இருக்க மாட்டார். கர்த்தர் அப்படி தான் இருப்பார். நீ எல்லையை விரிவாங்கினா தான் அவர் உள்ள வருவார். அவர் ஜென்டில்மேன். we are all gentlemen. சொல்லுங்க, அவர் ஜென்டில்மேன், நம்ம எல்லாரும் ஜென்டில்மேன். அல்லேலூயா. ஆமாம், நம்ம எல்லாரும் வேற மேன் கிடையாது, ஃபிஷர்மேன், ஜென்டில்மேன். அதனால் நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில், ஆண்டவர் இன்னைக்கு நான் 2 அதிகாரம் படிக்க போகிறேன், பைபிளை படிக்க போகிறேன். இன்னைக்கு ஒரு 1/2 hour நான் தனிமையை ஜெபிக்க போகிறேன். இன்னைக்கு சபையில் நடக்கிற உபாச கூட்டத்தில் லீவ் போட்டு கலந்துக்க போகிறேன். இன்னைக்கு மாலை நடக்கிற கூட்டத்தில் நான் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கு? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். யாருக்கிட்ட இருக்கு? பாஸ்டர்கிட்ட கிடையாது தம்பி. இந்த எல்லையை நீ விரிவாக்கும் போது பாஸ்டர் உள்ள வரமாட்டாரு. சொல்லுங்க வாய் திறந்து. ஆமென். God will enter in you, in your life. சின்ன வயசுல பிளஸிங்காக இருக்கணுங்க. சின்ன வயசுல ஆசீர்வாதமாக இருக்கணும். சின்ன வயசுல கர்த்தர் வைராக்கியமாக இருக்கணும் கர்த்தர் மேலே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த எல்லையை விரிவாக்குறது உங்கள் கையில் இருக்கு. ஆமாம், நம்ம உட்காந்து நம்முடைய வாழ்க்கைக்கு திட்டம் பண்ணணும், மேன்மைக்கு திட்டம் பண்ணணும். ஆனால் திட்டத்தை மட்டுப்படுத்துகிறவங்க எப்போ இருப்பாங்க? நல்லா கவனிங்க. எப்போ உங்கள் திட்டம் சக்ஸஸ் ஆகும் தெரியுமா? உங்க திட்டத்தை மட்டுப்படுத்த 4 பேர் எழும்புனா உங்க திட்டம் வெற்றியாகும். உங்க திட்டத்தை, யோசேப்பின் திட்டத்தை அவன் அண்ணனும் எழும்புனா, அப்பனும் எழும்புனா, அம்மாவும் எழும்புனா. பாரு, நீ சொப்பனமே பார்க்க கூடாது. அப்பா என்னடா இவனை சொப்பனம் பார்க்க கூடாது சொல்லுங்கப்பா. சொப்பனத்தை பார்க்கக்கூடாதுன்னு எப்படா சொல்லுது? அது அவங்களுக்குள்ள வர்றதில்ல. சொப்பனத்தை சொன்னால சகோதரர்கள் அவனை எது நிமித்தம்? அப்படி 4 பேர் நம்ம திட்டத்தை பகைச்சாங்கன்னா கர்த்தர் பார்த்து அதை ஆசீர்வதிப்பார். இல்லைங்க, ஒத்துழைக்கவே இல்லைங்க. நான் ஒரு திட்டம் போட்டேன், ஒத்துழைக்கல, பரவாயில்ல, அதில் தான் அவருடைய ஆசீர்வாதமே வரும். மனுஷர்கள் என்றாகலன்னா அவர் மாஸ் என்ட்ரி கொடுப்பாரு. மனுஷர்கள் என்றாகலன்னா அவர் மாஸ் என்ட்ரி கொடுப்பாரு. என்ன திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அந்த திட்டங்களை கர்த்தர் சில நேரம் நமக்கு கொடுப்பாரு. நம்ம கீழ்ப்படிஞ்சு திட்டம் போடும்போது அவர் அதை வெற்றியாய் முடிக்க வைப்பார். அவன் எல்லைக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். பென்யமீனின் எல்லைக்குள்ளே கர்த்தர் வாசமாயிருப்பார். உன்னுடைய எல்லைக்குள்ளே கர்த்தர் வாசமாயிருக்க போகிறார். வானத்திற்கு எல்லையை வைத்தவர், பூமிக்கு எல்லையை வைத்தவர், சமுத்திரத்துக்கு எல்லையை வைத்தவர் உங்களுக்கு எல்லையை வைக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்க எல்லைக்குள்ளே நான் வாழணும், எங்க தொல்லையெல்லாம் நீங்கணும். எல்லையை பெரிதாக்கும் தேவனே, எங்கள் எல்லையை இயேசுவே, ஓ தேவனே, எங்கள் எல்லையை பெரிதாக்கும் இயேசுவே, உங்க எல்லைக்குள்ளே நான் வாழணும், என் தொல்லையெல்லாம்
கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி